இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா 500 ரூபாய் பணமும் ஒரு வேட்டு துண்டு 25 கிலோ அரிசி கொடுக்கணும் விளம்பரம் பண்ணிட்டு இருந்தான். ஒரு வேலை அதுல ஆபரேஷன் பண்ணிருப்பாங்களா? தடி ஒன்ற கிழவன் கூட ஒரு பொம்பளை பார்த்தா என்ன சொல்ற ஏன் சொல்ற நின்னுக்கிறான். ஆமா ஒரு வயசு பையன் தன்னன் தலைமையில இருக்கிறங்க. என்ன பார்த்து நான் மாமாங்கிறேன் மச்சாங்கிறேன் அப்படி சொல்லு. எந்த ஊத்துல ஒண்ணு பெத்தனா இல்ல நான் பால் கொடுத்து வளர்த்தனவனா பாடினு கேளு கண்டார ஓலி கேளு தேவடியா கூட கேளு இப்படி கேளு நான் ஏத்துக்குவேன். கண்டார ஓலி அப்படி கேளு தேவடியா அப்படி கேளுங்க அப்படி கேளு எதிராளி ஈசன் வர வாங்க போகிறேன். இப்படி கொலாய் திருப்பிட்டா போனா என்னதான் பண்ணிட்டு சொல்லு. ஏறி ஓடுறது என்ன வழி மறைக்க வேண்டாம், வம்புக்கள் செய்ய வேண்டாம். ஒண்ணு பண்றியா? என்ன கத்திரிக்காய் உள்ளோட்டு ஆட்டிக்கிறியா? அட்டவரகமா கடவாய்க்கு வந்து தலையிட்டு போயிடு. இந்த ஆளும் பார்க்க மாட்டேங்கிறான். நீயும் கையில கவிரி மாடு மரக்கடை அம்மான உடனே எனக்கு எரியுது 9 அதாவது ஒரு மிளகாய் கிள்ளி 9 மிளகாய் 50 கிலோ வச்ச மாதிரி எரியுது. இப்ப சொத்தியா ஒரு மிளகாயே 9 கிலோ வச்சு பிடிக்குது. நான் என்ன சொல்றேன் அதுக்கு குச்சை சொல்ல வச்சுக்கவே கொஞ்சம் சிறு 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 மறுகதை பாரு பரதாய் விட்டு போயிட பொட்டி வட்டம் தின்னுகிட்டு எந்த நேரமும் திங்கிறத கூப்பிட்டு நிக்க எங்க போறபடியா என்று நான் அரணார் பாதம் காண போகிறேன். சிவசிவா என்று சிவன் பாதம் காண போகிறேன். பாருங்க இந்த ஆளுக்கு சாமி கிட்ட தெரியல சிவன் எங்க இருக்கிறா? எங்கட இருக்குது. மை காட் இங்க வாங்க சொல்லு. சிவனே எங்க தான் இருக்கிறான்? எங்க இருக்குது? சிவனே எங்க இருக்கிறான்? கடவுளை விட்டுட்டு நீ போய் எங்க கடவுளை பார்க்க போறங்கற? சிவனுக்கு எண்ணெய் காப்பு போட்டு போட்டு சிவனுடைய அப்படியே லிங்கம் கரியேடு கண்ணி போய் கிடக்குது. சிவனா இங்க இருக்குது. ஆண்டவனே இங்க இருக்குது. குளம் இருக்குது. கீழே போய் குளத்துல போய் காலு கழுவிக்க மேல பார்த்தா கோபுரம் அப்படியே லிங்கம் இருக்குது. ஏ மச்சான் நீ கண்ணியால கண்டு போன தங்குமா
பார்க்க போறேன் கடவுளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு நீ எப்படி இரு மொல்ல நீ வருவன்னு எனக்கு தெரியும். ஆமா என்ன இரு கொலாய் தைக்காத ஏன்டா தேவடி விட்டு பையனா நான் சொல்ற கேளு. படிக்காத சாட்டி எடுத்து போடு. நான் பேசுறதுக்கு நீ செட்டா இரு. ஏன்டா சாட்டி எடுத்து நான் விட்டு உப்புக்காரன்னா அந்த ஆள் நீ தொட்டிட்டு போற ஓடிட்டு இருக்கான். நான் மட்டும் எவ்வளவு வரைக்கும் பாக்குறது அதுக்கு அந்த ஆள் போட்டும் என்ன கட்டி முடியும் மறுகால் கட்டு போயிடும். ஏன்டா தேவடி விட்டு பையனா நான் அந்த ஆளுக்கு வசரம் இரு லிங்கத்தை கட்ட சொல்றேன். வாங்க சிவன் எங்க இருக்கிறான்? கேளு சொல்லு. சிவன் எங்க இருக்கிறான்? ஓ மரகர மகதேவா. பேசக்கூடாது. சிவனே இங்கதான் இருக்கிறான். இங்கதான் இருக்கிறான். ஆமா பாரு அடிக்கால சொல்றேன். சிவனுக்கு கீழே அப்படியே அது பாட்டுக்கு தண்ணி போயிட்டே இருக்கும். நம்ம இங்க பாருங்க முத்தங்கள் தண்ணி போது பஞ்சா சிவ சிவா. அது என்ன ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன டேய் யமதர்ம பாஸ் கேர் போட்டான் பாரு. அப்ப வந்து ஈஸ்வரன் மேல வந்து நின்னா பாரு அந்த லிங்கத்து மேல அந்த கால் வச்சு அமத்துக்குள்ள கொஞ்சம் வெடு போடி போச்சு. மங்கையை கண்டு போனா மகாதேவன் வர கொடுப்பார். ஆமா கண்ணையை கண்டு போனா கருத்தா வர கொடுப்பார். ஆமா என் இடையழக பார்த்து போனா அந்த ஈசனே வர கொடுப்பார். என் பாதழக பார்த்து போனா அந்த பரமசிவனுக்கு வர கொடுப்பார். என்னோடு சேர்ந்துட்டு கொஞ்ச நேரம் இந்த நந்தவனத்துல விளையாடிட்டு அப்புறமேல் போ. யார் வேண்டாங்கிறாங்க வாங்க. யாரோ தொட்டோ பாவமோ நீரோ தொட்டோ விளங்கிடுமா அப்படி இப்படி இருக்கிற வாங்க. சிவா சிவா பேச சலங்கிட்டு பேச வாங்க. நாட்டு மாட்டு கோமி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். கௌரி 5 எண்ணெய் ஊத்திக்கா 5 எண்ணெய் ஊட்டி தண்ணி ஊத்திக்கா ஒண்ணு என்ன சொல்லி தாயி உன்னை பார்த்தா என்னை பெற்ற உன்னை பார்த்தால் உன்னை பார்த்தால் என் தாய போல இங்க வந்தவங்களுக்கு வப்பாட்டி பொண்டாட்டி கூத்தியா நினைச்சுக்கா. என்னையா தாய்ங்கிற நீ? சிவ சிவா கௌரி மனோகரா தண்டாயுதா தாயி என்ன என்ன சொன்ன போதும் என்ன என்ன தாயி என்ன என்ன அம்மா என்ன
எவ்வளவு சொன்னது போதும் நான் அரகர சிவனை என்று நான் அருள்பாதம் காண போகிறேன். என் வெளியே மறைக்க வேண்டாம், வம்புகள் செய்ய வேண்டாம். தாயி எத்தனை முறை சொன்னாலும் என் பேச்சு கேட்காம, அதாவது அரகர சிவனே என்று நான் சிவனே கதி என்று போறேன். ஏண்டா கோமாளி, எங்கடா கலையை கூட்டிட்டு தெரிஞ்சா அப்புறம் அங்க போய் அந்த கலை கிட்ட உட்காந்துட்டா வாங்க. அங்க போய் உட்காந்து பெண்ணாடத்துல போண்டா திட்ட போண்டா கொடுப்பாங்க. இந்த ஆளு நினைக்கிறான் இவன் காணகத்துல இருக்கிறா, இவளுக்கு ஒண்ணும் இருக்காதா, எதனா இருக்குமா இல்லையான்னு கூட நினைக்கிறான். அதனால இருக்குதான்னு பாரு, இருக்குதா சேலத்தை மம்பளம் கை தொட்டினா கையை ஒடிச்சு வச்சிருவேன். அதனால இருக்குதா தொட்டு பார்த்தாதான் தெரியும். நீ பாக்காத, இவ காணகத்துல இருக்கிற பைத்தியக்காரியாட்டம், இவளாண்டு என்ன இருக்குன்னு கூட நினைக்கலாம். அதனால இந்த அரகர சிவனே என்றால் அதாவது என்னோடு சேராதன விட மாட்டான். அரகரா சிவனே என்று நீ அண்ணா சொன்னாலும் விட மாட்டேன், பாவடி காட்ட போறான். கூட வச்சுக்கிட்டோம். உன்னால செய்ய முடியல கூட சொல்லு. அவுத்து வச்சு என்ன பட்டி பண்ணலாம், அவுத்து வச்சிரு. சிவசிவா கபரி மனோகரா, நான் பாத்துக்கிறேன். இது வெள்ளேறு மாறு, இது அவுத்து வச்சுட்டு என்ன சோதனை நான் பாத்துக்கிறேன். அஞ்சு எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றி, அதே தான் நானும் சொன்னேன். அஞ்சு எண்ணெய் அது நாட்டு மாட்டு கோவி வச்சுக்கிறேன். நான் ஊற்றுறது உனக்கு தண்ணி என்னென்ன போறோம் எங்க மூஞ்சிய காட்ட மாட்டேங்கிறேன். அடங்க பாரு மச்சான், தாயி அடங்க பாரு தாயி சிவசிவா கபரி மனோகரா, எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் இவள் ஆசைக்கு நாம இணங்குவதா? ஆண்டவனே, அன்று தினமே அங்க மாறாப்பு சீலைக்குள்ள தங்குமா அங்க மானு குட்டு துள்ளி விளையாடுது தங்குமாரே.
வா கபடி மனோகரா. இதுக்கு மேலே நீ எத்தனை சாப்பிட்டு சொன்னாலும் நான் உன்ன விட மாட்டேன். இது வனம் என்னுடைய வனம். முதல் வனம். அதாவது எனக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, கல் குகை இருக்குது. பாப்பலாம் நடக்க முடியல கூட நான் தூக்கிறேன். என்ன சொன்ன போதிலும் மண் ஆசை, மனை ஆசை, பொன் ஆசை, பொருள் ஆசை, 5 ஆசம் தான் மறந்து அரகரா சிவனே என்று நான் அரண்பாதம் காண போகிறேன். என்னை வழி விட்டு விடு தாயி, விட்டு விடால் ஆச்சது, இல்லை என்றால் இந்த இடமே உன்னை பானபிரேக செய்து விடுவேன். என்னோட சேராத உன்னை ஒரே அடி அந்தாண்ட விட மாட்டேன். அடி எடுத்து வச்சு அந்தாண்ட விட மாட்டேன். வனமா எழுது. இந்த வனம் என்னுடைய வனம். என்னுடைய வனத்தை என்னாண்ட சேராம நீ இந்த வனத்தோடு நீ அந்தாண்ட தாண்ட முடியாது. நீ பானமே போனாலும் முத்துமோகனி வனம். இந்த வனத்தை விட்டு தாட்ட முடியாதா? மயவனே எம்பெருமானே ஹரிகோவிந்தா, அன்றொரு தினமே எத்தனை நாட்கள் இருந்தாலும் சரி, 1 முறை 2 முறை 3 முறை 4ஆம் முறை தைக்கமேன் உன் இருக்கக்கூடிய காண்டிப்பு விளையாட பானுபிரேக செய்து விட்டு புறப்பட்டு சென்று போகிறேன் மாமன் வார்த்தை. இப்பொழுது நான் பானுபிரேக செய்ய போகிறேன். முதலாவது வனத்தில் முத்துமோகனி வனத்தில் அழகிய ஒரு பெண்மணியை கண்டேன். நேரடியாக காட்சி தருகிறாய மாமா. ஆண்டவனே, மாமா சரண சரண சாமி. ஆண்டவனே, சொல்லக்கூடிய மலர்களை கொண்டு உன் திருவடி பாதத்தை பணிந்தேன் மாமா. அமைந்தது உனக்குத்தான் அர்ஜுனா இடங்கள். மாமா, அர்ஜுனா, முதல் வனத்தில் முத்துமோகனி வனத்திலே வந்தது நீதானே மாமா? எப்ப வனத்திலே 1000 மோகனிகள் இருப்பால் 1000 இதுக்கு காரணமா மாமா? என்னப்பா? கண்டேன் உன் கழுத்திலே உன் கருமணியை. அப்பொழுதே எனக்கு மாமா என்று நான் புரிந்து கொண்டேன் மாமா. களத்துல போட்ட கருகுமணி கலட்ட மறந்துட்டேன், அதனால தெரிஞ்சுட்டேன். அர்ஜுனா, மோகினியாக வந்தது நான் தான். எதற்காக என்னை மனம் சோதிக்க வேண்டும்? உன் தமையன் தம்பிமார்கள் பெண்ணாசை உடைமையர் என்று பெருமாள் முன்னை சொல்ல நீ கோச்சிட்டு போயிட்ட. உன் புத்தி பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும். அதனால பெண்மோகம் கொள்கிறாயா இல்ல அந்த பெருமான சந்திக்க புறப்படுவானா அர்ஜுனன் என்று உன் மனசை பரிசோதிக்க வந்து. அதனால மாமா, என்னப்பா, இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் நான் சிவன் இடம் செல்வதற்கு?
நான் போய் வர தடையில் எனக்கு எந்த இடையூறுகளும் நேரக்கூடாது மாமா. அர்ஜுனா, ஆமா, முன்ன பின்ன நீ தவத்துக்கு போனதில்ல. அதாவது எப்படி போகணும், எப்படி தபம் செய்யணும் என்பதும் உனக்கு தெரியாது. நான் வழிமுறையை சொல்லி அனுப்புறேன், அதுபடியாக கேள். எப்படி? நான் ஆயன் கூட வருவேன். அர்ஜுனனை அதாவது ஆயனை துணை கொண்டுதான் அர்ஜுனன் வரம் பெற்றான் என்று சகலருக்கும் தெரிந்துவிடும். அதனால நீ தனிமையில போய் கொண்டே இரு. உன் அருகில் யானை போல், குதிரை போல், குரங்குகள் போல் நான் அருகில் வந்து கொண்டே இருப்பேன். ஆகிலும் ஒரு விஷயம், ஈசானி மூல வைமணல் சாலை அங்கு சென்றால் அடர்ந்த வட்டப்பாறை, அங்கு சென்றால் ஒரு கண்ணுப்புத்தி இருக்கும். அந்த கன்னிப்புத்தின் அருகில் இதுவரைக்கும் பெற்று வந்த அந்த திருநீர அதாவது கம்பமாக ஏற்றி 7 விளாம்பழங்கள், 7 எலுமிச்சம்பழம், 7 கடுகு, அதற்கு மேல் செப்பூசி நாட்டி அரகரா சிவசிவார் என்று அந்த ஆதி கைலாசனை வேண்டி நிச்சயம் வரம் பெறு வரைக்கு பறந்து அவன் துணை இருப்பேன். கவலைப்படாத, புறப்பட. மாமன் வார்த்தை திறமையில் வைத்துக் கொண்டு நான் அனைத்து ஆசை மறந்து நான் இப்பொழுது எங்கு செல்ல வேண்டும்? 7வது வனம் செல்ல வேண்டும். புறப்படு. அர்ஜுனாகப்பட்டவர் தவத்துக்கு போகும் தருவாயில் 6 வனங்களை முடிந்து 7வது வனத்துக்கு போகும் தருவாயில் இந்த 7வது வனத்தை ஆண்டு வரக்கூடிய ஏழக்கண்ணி சபைக்கு வருகின்றார் என்றால் மற்ற விஷயம் எல்லாம் Oh!
முன்னிட்டு வர தரட காலங்களில் நான் யார், எமதுடைய பெயர் என்ன உனக்கு தெரியுமா? நாங்கள் சொன்னா தெரியும். இல்லையே. அண்ணா அதிகமா வாழைத்தண்டு இருக்கும். வாழைத்தண்டா? வாழைத்தண்டு சாப்பிட்டா அதிகமா சாப்பிட்டா கிட்ல இருக்கிற கல்லு போயிடும். என்ன நீ என்ன டாக்டரா? இல்லம்மா, அந்த அந்த வைத்தியம் விட்டுருங்க. யாருக்கு கிட்டில கல்லு இருக்குதுன்னு சொன்னீங்களா வச்சுக்கோ, உங்களுக்கு ஒரே ஒரு மருந்து சொல்றேன். 7 வெத்தலை இங்க வாங்க. உங்களுக்கு வயது சொல்லி போலாரு யாருக்கு? மக்களுக்கு பொது ஜனத்துக்கு விழிப்புணர்வு. 7 வெத்தலை, 7 பாக்கு, ஆமா, ஒரே ஒரு வெள்ளை இருக்கும் பூவு, ஆமா, கொஞ்சம் சுண்ணாம்பு மட்டும் சாப்பிட்டு பாருங்க. சுண்ணாம்பு வேண்டாம், சுண்ணாம்பு சேர்த்து கூடாது. சுண்ணாம்பு சேர்த்து கூடாது. ஆமா, 3 மட்டும் என்னன்னா 7 வெத்தலை, அது காம்பு எடுத்துடணும். ஒரு கொட்டைப்பாக்கு, ஒரு கொட்டைப்பாக்கு, ஆமா, ஒரு வெள்ளை இருக்கும் பூவு, ஆமா, உள்ளா இருக்கிற பூ மட்டும் சாப்பிடுங்க. இது 3 சாப்பிட்டா 3 சாப்பிட்டா கிட்ல கல்லு சுத்தம். அது சாப்பிட்டுட்டு இளநீ 3 இளநீ குடிக்கணும். 3 இளநீ குடிக்கணும். குடிச்சா கிட்ல இருக்கிற கல்லு சுத்தம் சுத்தமாயிடும். ஹாஸ்பிடல் போக வேண்டியது இல்ல. ஏன்னா ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு தெரியாதவங்களுக்கு கற்றுக் அவர் பொது நெசமா போய் நாளைக்கு அனுப்பணும். அதுதான் நெசமாலுமே இல்ல இருக்கா? 7 வெத்தலை எடுக்கிற காம்பு எடுத்துரு. ஒரே ஒரு கொட்டை பக்கத்துல பெருசா வெள்ளை இருக்கு பூ 1 சாப்பிட்டு 3 இளநீ 3 4 கூட சாப்பிட்டு சுத்தமா அது பழகார கொண்டு போறாங்கட்டி நம்மளுக்கு அது ஒரு கருத்து சொல்றேன். நெப்பதெல்லாம் வீடியோல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாப்பிடு. அம்மா அம்மா அம்மா, இந்த சபையை முன்னிட்டு வர தரட காலங்களில் நான் யார், எமதுடைய பெயர் என்ன உனக்கு தெரியுமாடா? நாங்க சொன்னா தான் பாப்பா தெரியும். இல்லையே தெரியாது. சொல்லட்டுமா? சப்பு பாப்பா சப்பு சரிநந்த ராஜ்யம் பற்ற புல் எடுக்கிறீங்களா நெஞ்சு மட்டும் எடுக்கிறியா? இல்ல புல் எடுக்கிறது. ஆமா இல்ல அப்படிதான் என்ன பண்ணா கேமரா கட்டு நெஞ்சு இன்னும் கொஞ்சம் அவுத்த காமிச்சு நல்லா இருக்கல. அப்படி காட்டு படம் 6 படம் ஓடிட்டு அம்மா சரி சரிநந்த ராஜன் பற்ற சரியான ஏழைக்கண்ணி குங்கும ராஜ்யம் பற்ற
அதுவே வேறு பாப்பாங்க சரி அம்மா அம்மா குங்கும ராஜ்யம் பெற்ற ஆமா. குணமான ஏலக்கண்ணி ஏலக்கண்ணி. சரிநந்த ராஜ்யம் பெற்ற சரியான ஏலக்கண்ணி என் தாயோ சௌந்தரியம்மாள். சரி. அப்படி தாய் தந்தைக்கு நான் மகளாக பிறந்து இந்த அண்டரிய கானகத்தில் இருக்கிறிய காரணம் என்னம்மா? அண்டரிய கானகத்தில் இருக்கக்கூடிய காரணம் காரணம் என்ன? ஒரு அரியா புள்ள அரிய புள்ள 16 வயது புள்ள. கண்டு கொடுத்த அரியா புள்ள சரி ஒரு 16 வந்த பிள்ளை. ஆமா. இந்த பருவத்துக்கு வந்த பிள்ளை. ஆமா. இந்த அண்டரிய காரணத்தில் இருக்கிறிய காரணம் என்ன? எதற்காக இருக்கிற? ஆமா. என்ன காரணம்? என்ன காரணம்? அம்மா யாருக்காக ஆசைப்பட்டு இந்த அண்ணரையே காணத்திருக்கிற காரணம் என்னம்மா? கருத்தாவுக்கு ஆசைப்பட்டு சரி இந்த கண்ணியாலும் தவமறந்தா. சரி என் புண்ணியருக்கு ஆசைப்பட்டு ஆமா இந்த பொண்ணாலும் தவமறந்தா. கத்தாவுக்கு ஆசைப்பட்டு ஆமா இந்த பாங்கியாலும் தவமறந்தா. சிவபெருமான நோக்கி இப்படியாப்பட்ட மகராசு யாரு? அம்மா எனக்கும் 11 அழகு. நம்மளோட ஒரு அழகு எக்ஸ்ட்ரா யார் இருக்கிறார்களோ அப்பேருக்கு அந்த மன்னவரை நான் திருமணம் செய்ய வேண்டும். அந்த சிவபெருமானிடத்துல ஆமா தவம் இருந்தான். சரி அவர் என்ன சொன்னாரு? அதுக்கு என்ன சொன்னார் சிவபெருமான்? அம்மா அம்மா இந்த 7வது வனத்திலே இரு. சிவபெருமானிடத்துல வரம் பெற்ற எப்படி? 7வது வனத்திலே இரு. ஒரு நாளைக்கு கட்டுக்கட்ட நீர் அணிந்து காவி வேட்டி மேலே பூண்டு அரகர அரணே என்று சிவசிவா சிவனே என்று ஒரே நேரமா வந்து கொண்டிருப்பார் சாமியார் உருவத்துல. இருக்கட்டுமா, சிவனை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கட்டுக்கட்டா நீர் அணிந்து காவி உடையில் தான் தெரிஞ்சுட்டு போவங்கள தவிர யாரும் பேண்ட் சட்டாலும் போட்டு போறதில்ல. இது எப்படி நீ கண்டுபிடிப்ப? குருநாடு குருகுலம் குந்தியம்மா என்ற புதல்வன் இருவருக்கு இளைவனாகிய இருவருக்கு மூத்தவனாகிய ஆளால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன் அந்த வெள்ளிகிரி சென்று தேடி வருவார். ஆமா சிவபெருமான இடத்துல வர வாங்கறதுக்கு இந்த 7வது வனத்துல வழிய வருவாரு. அப்ப நீனு கட்டுக்கட்ட நீரை நின்று இருக்கட்டு. அந்த குந்தியமா புதரம் தான் வரட்டும், அர்ஜுன மகாராஜா வரட்டும். எத்தனையோ பேரு சாமியார்களா போயிட்டே இருப்பாங்க. அந்த ஆளுதான் எப்படி கண்டுபிடிப்ப? அப்படியா? ஆமா. அவர் வரும்போது காய்க்காத மரம் எல்லாம் காய்ச்சிருக்கும். எப்படி காய்க்காத மரம் எல்லாம் காய்ச்சிருக்கும், பூக்காத மரம் எல்லாம் பூக்கு இருக்கும். என்னடி அப்படியே
ஓ பூத்து குலுங்கிருக்கும் குளிர்ந்திருக்கும். ஏன் அப்படி சொன்னாலும் காய்ந்து போன பட்டு போன மரம் எல்லாம் ஆமா துளுக்கும் துளுக்கும். ஆமாமா கல்சேவல் கூகும். கூவும். ஆராய்ச்சி மணி அடிக்கும். அடிக்கும். அப்ப அடையாளம் தடுத்துக்கொள். அப்போதான் வராது தெரிஞ்சுக்கா ஆ. அம்மா ஆ? ஆராய்ச்சி ஆராய்ச்சி மணி அடிக்குது. கல்சேவல் கூவுது. அங்க வாழ்விதையோ அங்க கனகமோ கருதலி அங்க வாழ்விதையோ தானாடங்க ஓ மரகரமகதேவா ஓ மரகரமகதேவா அம்மா இதோ எல்லாம் சுத்தி என்ன பேசுறாங்க இதோ ஒரு சாமியாரு ஆமா கட்டு கட்ட நீர் அணிந்து காவி வேட்டி மேலே பூண்டு போகிறார். சரி காய்க்காத மரமெல்லாம் காய்த்திருக்குது. ஆமா பூக்காத மரமெல்லாம் பூத்திருக்குது. அதாவது பட்டு போன மரமெல்லாம் துளுப்பு இருக்குது. பூரா துண்டுக்குச்சு கல்சேவல் கூவுது. ஆராய்ச்சி மணி அடிக்குது. நான் முன்ன போய் கேட்டு வந்துடுறேன் சந்தேகமா இருக்குது. சந்தேகம் இருக்கு. அவரு நாடு நகரம் என்ன குளங்கோத்திரம் என்னன்னு விசாரிச்சுட்டு மட்டும் வா. விசாரிச்சு வந்துடுறேன் சாமி. இரு ஐயா அரகர சிவனி இருங்க ஒரே நிமிஷம் இருங்க இந்த வழியா சிவனை கோரி போயிட்டு இருக்கிறீங்க உண்மைதான். உங்க ஊர் என்ன பேர் என்ன உன்னுடைய அட்ரஸ் நாடு நகரம் தாய் தந்தை குருநாடு குருகுலம் குந்தியம்மன் பெற்ற பாலன் என்ன சொல்றேன் இருவருக்கு இளைவன் இருவருக்கு முத்தவன் நடுப்பிறந்த நாயகன் ஆளால் அழகுமன்னன் அர்ஜுன மாமன்னன் ஐயா ஆ, உனக்காக நாட்டுக்கோழியோட காத்துட்டு இருக்குது சிவசிவா. ஏய், அது பிராய்லர் கிடையாது நாட்டுக்கோழி அது பெடகோழி காத்துட்டு இருக்குது போய் செத்தனா அப்படியே இரு. அம்மா பொருள் சொன்னான் என்ன சொன்ன ஏழு சொன்னாரு அம்மா யார் தெரியுமா குருநாடோ குருகுலம் முந்தியின் புதல்வர்கள் அதுக்கு மேல படதாக்கு மேல ஏய் இல்ல பதிவான சந்திரகுலம் அடடடா. பாண்டவர்கள் 5 பேரு அப்படியா? ஆமா 2 பேத்துக்கு இளையவன் 2 பேத்துக்கு மூத்தவர் நடுப்பிறந்த நாயகர் ஆனால் அழகு மன்னன் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்சா புடிச்சுக்கடி ஐயா ஏய், நீ போ தெரியா நான் பாத்துக்கறேன். கொஞ்சம் புடிச்சு கொடுக்கறியா? இளவல்ல நான் புடிக்கிட்டா எப்பயுமே ஏன் நான் சும்மா உட்கார்ந்தோம் சரி நம்ம யாரு நினைச்சிருந்தோமோ அவரேதான். புடிச்சுக்க விடாத புடிச்சா ஓ மரகரமகதேவா. சிவசிவா. ஐயா வருவேர் வருவேருந்தே ஓ சங்கரே ஓ ஓ சுவாமி ஓ மன்னா ஓ மரகரமகதேவா. ஐயா நான் வழி பார்த்து நான் இருந்தேன் கேமரா மேல வச்சுட்டு எப்படி வரும் ஐயா எங்க வழி இருந்தேன் ஐயா நான் இறங்கி வரேன் நான் இருந்தேன்
ஐயா இந்த கண்ணியாக பார்த்து வாங்க ஓ சங்கமரே அம்மா வம்புகள் செய்ய வேண்டாம். அம்மா வரங்கோடு கொழுந்து போகும். நான் வந்து சொல்றேன். பயம் பங்கதியே வெல்வதற்கு என்ன சொன்ன வம்புகள் செய்ய வேண்டாம். வம்புகள் செய்ய வரும். அம்மா இத மாறே வாங்க போறேன். தாயி. அம்மா எதிராளியே ஜெயிக்காதற்கு. என்ன சொன்ன எதிராளி ஜெயிக்கிறது எதுவும் வர வாங்க போறேன். வாங்க போறேன். அரகர மகதேவா. சிவசிவா. உங்க நாடு நகரம் என்ன தாயி. அதெல்லாம் இருக்கட்டும் உங்க நாடு நகரம் என்ன குளங்கோத்திரம் என்ன ஒவ்வொன்றா சொல்லு நாடு நகரத்தை உரைத்தால் ஆஹா. என்ன வழிமறை உன்னை வழியை விட்டு விடுகிறேன் ஆகட்டும். ஆமா குரு நாடு குருகுலம். ஆமா குந்தியம்மன் பெற்ற பாலன். ஆஹா. பதுவான சந்திரகுலம். ஆமா பாண்டு மகாராஜன் என்ற பாலன். 2 பேத்துக்கு இளைவோன். இருவருக்கு இளைவன் 2 பேத்துக்கு மூத்தவன். இருவருக்கு மூத்தவன் என் பெயர் ஆ. அர்ஜுனன் மாமன்னன். இப்பதான் எனக்கு சந்தோஷமாச்சு என் மனசெல்லாம் இப்பதான் ஆமா என்னாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி வீங்குதே. நான் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குது என்ன எண்ணி எண்ணி வீங்குது மனசு வீங்குது. தாய். ஆமா நான் உனக்காகவே அந்த சிவபெருமான இடத்துல ஒரு நாள் வர வாங்கினேன் நம்மளுடைய ஒரு அழகு எஸ்தாவுடைய மன்னவரை திருமணம் செய்ய வேண்டும் என்று சிவபெருமான இடத்துல வர வாங்கினேன் இந்த 7வது வனத்தில் நின்று கொண்டிரு குருநாடு குருகுலம் குந்தியம்மாய் என்ற புதல்வர் இருவருக்கு இளைவனாகிய இருவருக்கு மூத்தவனாகிய ஆளால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜர் வருவார் அவர்தான் உன் கண்ணுக்கேற்ற கணவன் தோளுக்கேற்ற துணைவாளன் வருவார்னு சொல்லி இருக்கிறாரு உன் மேலதான் ஆசைப்படனால வச்சிருந்தேன் ஆசை வச்சிருப்பாங்க என்ன நீயா நான் எங்கெங்கயோ ஆசை வச்சிருந்தேன் அப்படியா? உன் மேலே வச்சிருந்த ஆசை மூஞ்சிக்கிற வரைக்கும் பல்லுக்கிற ஆமா எம்ஜிஆர் மாதிரி இல்ல. நீயா நெசமாலுமா எத்தனை பேர் என்ன லவ் பண்றாங்க தெரியுமா? அப்ப சிவ சிவா கௌரி மனோகரா. அதனால நான் உனக்குன்னே பிறந்த அந்த சிவபெருமான இடத்துல வர வாங்கி இருக்கிறான் எதிராளி வெல்வதற்கு ஈசன் வர வாங்க போறேன் பகையாளி வெல்வதற்கு பரமனார் வர வாங்க போறேன் ஓ சங்கமரே ஐயா ஐயா இடையழக பார்த்து போனா
பாருங்க, என் இடையழக பார்த்து போனா அந்த ஈசனார் வரம் கொடுப்பான். என் பாதழக பார்த்து போனா அந்த பரமனார் வரமளிப்பார். என்னுடைய தொடையழக பார்த்து போனேன்னா அந்த திருமகனும் உனக்கு வேண்டுமான வரத்தை கொடுப்பாரு. அந்த கண்ணியால கண்டு போனேன்னா அந்த கருத்தாவும் வரமளிப்பாரு. எங்க இருக்கிறார் சிவனா? ஏ வாடிங்க. ஆமா, சிவசிவா சிவசிவன் சிவன் இருக்கிறாரு. சிவனே இங்கதான் இருக்கிறாரு. எப்படி? சிவனே பொந்துக்குள்ளதான். ஆமா, இங்க வர இந்த குளத்துல முழங்குற வேண்டுமான வரத்தை பெற அரமணிக்கு போற. இதெல்லாம் உனக்கு தெரியாதா? இங்கே நீ பாஸ்போர்ட் கட்டி வாங்கிக்கலாம். எவ்வளவு வர வேணும்? இங்க கீழே முழுங்கிட்டு மேல பார்த்தா பாஸ்போர்ட் 2 இருக்கு. ஆமா, இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? வேண்டுமான வரத்தை பெறுது. சிவசிவா சிவனே சிவனே இங்கதான் இருக்குது. எத்தனை முறை நீ அடைஞ்சாலும் சரி, உன் ஆசைக்கு நான் எனக்கு இல்லை. நான் அரகரா சிவனை என்று ஒரே ஞாபகத்தோடு அந்த சிவனை கோரி நான் போய் கொண்டிருக்கின்றேன். என் வழி மறைக்க வேண்டாம். தாயுங்கிற உன்னை என்ன பெத்தனா இல்ல வளர்த்தனா பேர் வச்சனா இல்ல பால் கொடுத்தனா? எந்த மூஞ்சில உன்னை எடுத்து பார்க்கறா? இந்த பால் கொடுத்து இதுல பால் கொடுத்திருப்பனா? சொல்லு. இல்ல பால் குடிச்சு காமு ஊறி போய் கிடக்குதா? தாயுங்கிற நல்லா இருக்காது. ஆமா, இன்னொரு வாட்டி நல்லா இருக்கு. அம்மா அம்மா குந்தி நல்ல பால் கொடுத்த என்ன சொன்ன?
என்ன மண்டியிட்டு பால் குடத்த தாயி அம்மா எந்த தாய மந்தார நிதானம்மா தாயி உண்மைதான் மந்தார தேவி உண்மைதான் என்னால இருந்தாலும் தள்ளி பிடிக்கவே அம்மையாண்டு நல்லா பால் குடத்த தாயி எந்த பாபா நிதானம்மா தாயி இப்ப என்ன சொல்ற? குந்தி பால் குடித்த குந்தாதேவி நீதானே ஏந்தி பால் குடித்த என் தாய் குந்தி அம்மா நீதான் மண்டியிட்டு பால் குடித்த ஆமா மந்தார அம்மா நீதான் இது நல்லா இருக்கு நான் கேக்குறதுக்கு. ஏண்டி குந்தி மூல பால் கொடுத்த குந்தாதேவி அவ தாய் போல மண்டியிட்டு பால் கொடுத்த என் சிற்றனை மந்தார போல இருக்குதுன்ற என்ன பார்த்தாவா? நிச்சயமாக சாமி அந்த குந்தி மலை பால் கொடுத்த குஞ்ச பெண்ணு நடலவா அந்த குந்தி மலை பால் கொடுத்த குஞ்ச பெண்ணு நடலவா அந்த மண்டையிட்டு பால் கொடுத்த பாட்டி நடலவா அம்மா என்னெல்லாம் வந்து உன்னுடைய தாய் மாதிரி நினைக்காத. குந்தி மூல பால் கொடுத்த உன் கூத்த பெண்ணு நான் தான். மண்டியிட்டு பால் கொடுத்த உன் மந்தார தாய் நான் இல்ல, அப்பாட்டி நான் தான். தாயி இப்பேற்பட்ட வனத்துல இருக்கிறமே ஏண்டி ஏடி இப்பேற்பட்ட வனத்துல இருக்குமே இவருக்கு கொஞ்சம் கூட ஆசையே இருக்காதா? ஆசை இருக்குமா இருக்காதாங்க? தாயி இப்பேற்பட்ட காய்க்காத மரமெல்லாம் காய்ச்சி இருக்குது, பூக்காத மரமெல்லாம் பூ பூத்து இருக்குது. இருவர் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கலந்து விளையாடுனா எவ்வளவு ஒரு ஆசையா இருக்கும். இல்ல ஒரு எத்தனை முறை எடுத்து உடைத்தினாலும் கானகத்திலயா? ஆமா எத்தனை முறை எடுத்து உடைத்தினாலும் உன் ஆசைக்கு இணங்க வருவன் நானே இல்ல. நான் அந்த ஆண்டவன் பாதத்தை காண்பதல்லாத நான் வரமாட்டேன் தாயி. ஓ சங்குமரே சிவா